விளையாட்டுக்கு கூட அடுத்தவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி அவனை அசிங்கமா பேசாத, இகழ்ந்து பேசாத, தாழ்த்தி பேசாத. இல்லையா? பேசுவான், அவ இப்படி, இவா இப்படி, அவன் இப்படி, இவன் இப்படிமா. ஒரு பொண்ணோட வாழ்க்கை, ஒரு பையனோட வாழ்க்கை, பார்த்து பேசு. சும்மா பட்டம் படான்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதுன்னு சொல்லுவாங்க. விளையாட்டுக்கு கூட இன்னொருத்தர தாழ்வா பேசாது. இப்படி குணமுடைய நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க பகைவனா இருந்தா கூட என்ன செய்ய மாட்டாங்க, அவனை இகழ்ந்து பேசக்கூடிய பண்பை வச்சுக்க மாட்டாங்க. ஏன்? பாடறிவார் மாட்டுனா, நமக்கு வர்ற கஷ்டம் தானே அவனுக்கு. இதே வார்த்தையை நான் கேட்டா அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான். அதே வார்த்தையை இப்ப நான் அவனுக்கு கேட்ட உடனே அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான். அதே அவன் என்னைய கேட்டா நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன். அதான் பாடு அறிவார். அதாவது எனக்கு வரக்கூடிய துன்பம் மாதிரி தான் அவனுக்கும் துன்பம் இருக்கும். அப்ப நான் அவனை கிண்டல் பண்ணி இகழ்ந்து பேசுறது போல அவன் என்னைய பேசினா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டவங்க பகைவராக இருந்தாலும் கூட வார்த்தைகள் பேசுவதில் ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இகழ்ந்து தாழ்வாக பேசப்படும். பகையாக இருந்தாலும் பேசுற வார்த்தையில ஒரு கண்ட்ரோல் வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு குரல்.